இந்த நாளிலே நம்முடைய முறைப்படி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தலைப்பு என்னவென்றால் சிறுமியரை பாதுகாத்தல், ப்ரொடெக்டிங் த கேர்ள் சைல்ட். சபையாக, குடும்பங்களாக, விசுவாசிகளாக நாம் இதை குறித்து கட்டாயம் ஆராய வேண்டும். வேதத்திலே சிறுமியர், கேர்ள் சில்ட்ரன், நம்மை சுற்றி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் காணிக்க வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே கூட ஒரு குட்டி பிள்ளை முன்னால் நடந்து வரா. ஸோ வேதம் சிறுமியரை குறித்து சொல்வது என்ன? வேதத்திலே உங்களுக்கு தெரிந்த சிறுமியர் பேர் ஏதாவது ஞாபகம் வருதா? மிரியம், மோசையை காப்பாற்றிய மிரியம், நாகமானை காப்பாற்றிய அடிமை பெண், புதிய ஏற்பாட்டிலே விசுவாசியான ரோதை. சின்ன பிள்ளை, அவ விசுவாசி, ஆனால் யார் அங்கே அவிசுவாசி? ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களே உள்ள உட்காந்து, அவங்க தான் எல்லாரும் அவிசுவாசி. அவங்க சொன்னதை, ரோதை சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. நம்ம ஜெபத்தை கேட்டார், பேதுரு வந்துட்டார், கதவை தட்டுறார். நம்ம இல்லை நீ வாயை மூடி. இன்னைக்கு காமனாக கேட்குற ஒரு அலிகேஷன்னால பொம்பளை பிள்ளைங்க பெண்கள் ஏதாவது சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடு, ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இது சரியா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அவள் சொன்னதை கேட்கல. ரோதை சின்ன பிள்ளை, யவிருவின் மகள் சின்ன பிள்ளை, இப்படி நிறையா பேர் சிறு பிள்ளைகள் நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமியை குறித்து ஒரு அழகான வசனம், எனக்கு பிடித்த வசனம், சங்கீதம் 144:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 144:12. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். அழகான ஒரு வசனம் இல்லையா? திருவிவிலியத்தில் எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக, எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. செதுக்கிய சிலைகள் போல். ஸோ இங்கே அந்த வசனம் அழகாக ஒரு இன்க்ளூசிவ், உள்ளடக்கிய வசனமாக இருக்கிறது. ஒரிஜினலான அந்த எபிரேய மூல பதத்திலேயே புதல்வர்களை பற்றியும் இருக்கிறது, புதல்வியரை பற்றியும் இருக்கிறது. திருவிவிலியத்திலே அழகாக செதுக்கிய சிலைகள் போல். பெண்கள் செதுக்கப்பட வேண்டும், சிதைக்கப்படக்கூடாது என்று அர்த்தம் கொள்ளலாம் அல்லவா? இன்று நாம் ஏன் இந்த டாப்பிக்கை பார்க்கணும்? சிறுமிகளுக்கு ஏன் பாதுகாப்பு வேண்டும்? கருவறையிலிருந்து கல்லறை வரை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. அபார்ஷன் தொடங்கி டவுரி டெத் வரைக்கும், கடைசி வயசான பாட்டிங்களை கவனிக்காத அந்த சூழ்நிலை, இப்படி கடைசி வரைக்கும் கருவறையிலிருந்து கல்லறை வரை பாதுகாப்பில்லை, கற்பழிப்பு என்று பலவிதமான கேவலமான காரியங்களை நம்முடைய சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர்களை நாம் செதுக்க வேண்டுமே ஒழிய அவர்களை சிதைக்கக்கூடாது. பெண்கள், சிறு பிள்ளைகள் சிதைக்கப்படாமல் அவர்கள் செதுக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே சொல்லாத ஒன்றும் நமக்கு இன்றைக்கு இல்லை. நம்ம வாசிக்க கேட்ட அந்த 3 பகுதிகளிலுமே அழகான ஆழமான கருத்துக்கள் அமைந்துள்ளன. முதலாவது நாம் கேட்ட அந்த யோபுவின் பகுதியிலே நாம் கடைசி அதிகாரத்தை வாசித்தோம் இல்லையா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபு எல்லாவற்றையும் அவன் திரும்பமாக பெற்றுக்கொண்டான், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். யோபுடைய அந்த ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த மெய்யான நடைமுறை பக்தி தான் எனக்கு இதில் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு காரியம். ஹி வாஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இன்றைக்கி நமக்கு நடைமுறையில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா கருத்துலையுமே அது வரும். நம்ம இன்றைக்கி வேதத்தை கையில் வச்சுருக்கிறனாலையோ அல்லது நம்ம இப்படி ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து பாடுறது, குடும்ப ஜெபம் பண்ணுறதுனாலேயோ நம்ம பக்திமான்கள் அல்ல. நடைமுறையில் நமக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். யோபுக்கு அது ரொம்பவே இருந்துச்சு அப்படின்றது தான் என்னுடைய வாதம். என்னென்னா, முதல் அதிகாரத்திலேயே யோபுவை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம்? சங்கீத புஸ்தகத்துக்கு முன்னால் யோபு இருக்குது. ஆனால் அவர் வாழ்ந்த காலம் எது? யார் காலத்தில்? ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த டைமில் வாழ்ந்த ஒரு மனிதர். ஏனென்றால் அதுக்கு நிறைய குறிப்புகள் உண்டு. அதில் முதல் அதிகாரத்திலே ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னா, யோபுவுக்கு அவருடைய சொத்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சாலமோனுக்கெலாம் சொல்கிறது போல் அவங்க ராஜ்யத்தில் அவருக்கு நிறைய பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அவருக்கு என்ன சொத்து இருந்தது? முதல் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? அவருக்கு எத்தனை மிருக ஜீவன்கள் இருந்தது என்று அந்த அளவிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முற்பிதாக்கள் காலத்தில் தான் அந்த மெஷர்மெண்ட். அவங்களுக்கு மெட்டல் கிடையாது, ஆகவே எல்லாம் அவங்களுடைய ஷெப்பர்டிங் இதுதான். அவங்களுக்கு இருந்த அந்த சொத்துக்கள் தான் அவங்களுடைய சொத்துக்களாக இருந்தது. ஆகவே அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது அப்படின்ற அந்த கணக்கை பார்க்குறோம். அவர் அந்த நாட்களில் வாழ்ந்தாலும் அவர் ஒரு நடைமுறை மனிதராக, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவித்தார். ஏனென்றால் அந்த முதல் அதிகாரத்திலே நீங்கள் ஒரு சிலர் அதை நன்றாக வாசித்திருக்கலாம். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதராக
இருந்தார். யோபு 1வது அதிகாரத்திலே அந்த 4-5 வசனங்கள் நான் திருவிவிலியத்திலேயே வாசிக்கிறேன். அவருடைய புதல்வர்கள் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளையும் தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். ஸோ அங்கே ரியல் ஃபேமிலி வேல்யூஸ் இருந்துச்சு. எப்படி அவங்களுக்கு 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் அவருக்கு இருந்தாங்க. அவங்க அடிக்கடி ஒற்றுமையாக என்ன செய்வாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒற்றுமை நம்ம குடும்பங்களில் இருக்குதா? 2 பிள்ளைகள் இருக்கிற வீட்லேயே என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. இங்கே 7+3 10 பேரும் அவங்க பர்டிகுலராக கொடுத்துருக்கு. அந்த பாய்ஸ் செலிப்ரேட் பண்ணால் கேர்ள்ஸையும் உள்ளே கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்படி ஒரு நடைமுறையிலே இவர்கள்லாம் அப்படி இருந்திருக்கணும்னா அதுக்கு காரணக்கர்த்தா அவங்க வளர்ப்பாக கட்டாயம் இருக்கும். யோபு அருமையாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் வளர்த்திருக்கிறார். வளர்த்தனால தான் அந்த அடுத்த வசனம் என்ன சொல்கிறது, யோபு என்ன சொன்னார், என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப எல்லாருக்கும் பலியை ஒப்பு கொடுப்பார். இப்படி அவர் செய்வது வழக்கம். அவருக்கு ஒரு ஃபேமிலி ஆல்டர் இருந்தது. இன்றைக்கி ஃபேமிலி ஆல்டர்னா என்னது, குடும்ப ஜெபம். இன்றைக்கி குடும்ப ஜெபம் நம்ம எத்தனை பேர் செய்கிறோன்னு தெரியல. இந்த நாட்களில் மோசையின் வெளிப்பாடு எதுவுமே இல்லாத அந்த நாட்கள், அவங்களுக்கு அன்றைக்கி பர்சனல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. கார்ப்பரேட்னா என்ன, மோசையின் நாட்களில் தான் ஒரு முறைப்படி வந்தது. அங்கே ஒரு ஆசிரிப்பு கூடாரம், லேவியர் ஆசரிக்கணும், அவங்க நம்மெல்லாம் மக்கள்லாம் போய் பலி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களுடைய நாட்களில் என்ன, அவங்கவுங்க தே ரேஸ்ட் அப் அண்ட் ஆல்டர். ஆல்டர்னா என்னது, அவங்க குடும்ப அளவில் தான். அன்றைக்கி நமக்கு இருக்கிற மாதிரி இப்படி ஒரு சர்ச்சோ அல்லது ஆலயமோ அல்லது ஆசிரிப்பு கூடாரமோ கூட இல்லை. அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க தொழுது கொண்டாங்க. எப்படி தொழுது கொண்டாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டாங்க. அப்போ அங்கே யார் ஆசாரியர், அந்த குடும்ப தலைவர் தான் ஆசாரியர், அந்த குடும்ப தலைவி தான் ஆசாரியர். பின்னாட்களிலே தீமோத்தேயுவை குறித்து என்ன நாம் பார்க்கிறோம், தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு தகப்பன், விசுவாசியான தகப்பன் இல்லை. சில நேரம் நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்குல்ல, எல்லாருமே விசுவாசிகள் இல்லை. ஒருவேளை அம்மா நல்லா இருப்பாங்க, அப்பா விசுவாசியாக இல்லாமல் இருப்பாங்க, இப்படி மாறாக இருக்கும். அப்படி இருந்தாலும் சாக்கு போக்குக்கு இடமில்லை. அங்கே யார் அந்த ஆசாரிய பணியை எடுத்தது, தீமோத்தேயின் வீட்டில் தாயும் பாட்டியும். இந்த குடும்ப ஆசாரியத்துவம், நான் இது குடும்ப ஆசாரியத்துவம் என்று சொல்கிறேன். ஃபேமிலி ப்ரீஸ்ட்ஹுட். ஹூ ஆர் த ப்ரீஸ்ட் அட் ஹோம்? நம்ம ஐயர் எல்லா வீடுகளையும் ஜோம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜோம் பண்ண முடியுமா? மொத்தம் ஜோம் பண்ணுறாங்க, சில நேரம் வராங்க வீட்டுக்கு. ஆனால் நம் குழந்தைகளுக்கு நாம் தான் பொறுப்பாளி. நான் என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுற மாதிரி இன்னொருத்தர் ஜோம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த யோபுவை பற்றி எவ்வளோ அழகாக இப்படி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவேளை தான் அவங்க பாவம் செய்தாங்கன்னு சொல்லலை, ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருந்தா அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி செய்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலேயே இப்படி ஒரு ப்ராக்டிக்கல் மேன், உண்மையாகவே நடைமுறை விசுவாசி இருந்திருப்பானால் நமக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். ஸோ வெரி கான்ஷியஸ்லி வி ஹவ் டு டேக் த டிசிஷன். நான் செய்வேன், கட்டாயம் தடைகளை மீறி நாங்கள் செய்வோம், ஒன்றுபட்டு நம்ம செய்வோம் என்றது கட்டாயம் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா அப்படி இருந்தனால தான் நல்ல காரியங்களை அவர்கள் வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இவர் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியராக இருந்தார். குடும்ப வழிபாடு, சமூக வழிபாடு அல்ல. ஆகவே இந்த காரியம் அவர்களுக்கு நல்லா இருந்தனால அவருடைய பக்தி. யோபை பற்றி நம்ம என்ன சொன்னால், பின்னாட்கள் இயேசு என்ன சொன்னார், யோபுவின் பொறுமையை பார்த்துருக்கிறீர்களே. அவருடைய சஃபரிங் அதுதான் ஞாபகம் வரும். அவருடைய குடும்ப அளவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவருடைய பாடு அதுதான் சஃபரிங் செயின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மத்தியிலும் யோபுவுக்கு என்ன இருந்தது, நித்தியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்தது. யோபு சொன்ன ஒரு வசனம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? நித்தியத்தை குறித்து என்ன சொன்னார்? அவருக்கு நித்தியத்தை குறித்து நம்பிக்கை இருந்துச்சா? யோபு 19:25 அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. நான் சொன்னேன்னா நீங்கள் சேர்ந்து சொல்லுவீங்க. இப்போ ஜோப் 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். பாட்டு பாடுவோம்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கவலை. அது யோபுலேருந்து வருது இல்லையா? யோபு தான் முதல் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் பாடுபடும் போது அவருக்கு தெரியாது, இதெல்லாம் திரும்பி வரும் கூட அவருக்கு தெரியாது. என்ன ஒரு விசுவாசம், நடைமுறை விசுவாசம் பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கிடைக்கும்லாம் ஒரு ஊர்ஜிதமும் இல்லை, சுகம் கிடைக்குமா, எல்லாம் திருப்பி கிடைக்குமா, நோ, ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் அவர் சொல்கிறாரு நித்தியத்தை குறித்து. அப்படி இருந்த ஒரு மனிதன். ஆனால் அப்படி இருந்தும் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருக்கு எல்லாமே கஷ்டம்தான் வந்துச்சு. என்ன கஷ்டம் வந்துச்சு? பிள்ளைங்க எல்லாம்
7+3 இறந்துட்டாங்க ஒரே நாள். இன்னைக்கு மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரி பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக போனாங்க, ரோடு ஆக்சிடெண்ட்டில் குடும்பமாக இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்ல, அது மாதிரி எல்லாம் ஒரே நாள். அவருடைய சொத்து என்று நம்ம பேசினோமோ அத்தனை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் க்ளோஸ். இவருக்கு என்ன வந்துச்சு? வியாதி. பாக்கி மீதி இருந்தது ஒழுங்கான ஒரு சரீரத்தோடு இருந்த மனைவி தான். அந்த மனைவி என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும். அப்போ அவங்களுக்கு அந்த மனைவி இருக்கிறதும் ஒன்று, இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. அப்படி கேட்டகரியில் அவர் இருந்தவர். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு அதன் மத்தியிலும் அவர் விசுவாசத்தை விடாமல் என் மீட்பர், அவருக்கு மீட்பரை பற்றி அறிவு இருந்திருக்கு, ரட்சகர் அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருக்கு, உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. நான் அவரை பார்ப்பேன், என் கண்களால் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும், என் மாம்சம் நல்லா ஆகும், இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் விசுவாசம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பரிசுத்தவான். அவரை பரிசுத்தவான் மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தை எவ்வளோ அழகாக நடத்தினார். அதுதான் அந்த கடைசியில் நாம் இப்போ பார்த்தோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் அவர் எப்படி குடும்ப ஜெபம் ஒழுங்காக நடத்தி இவ்வளோ அழகாக பிள்ளைகளை வளர்த்தார். இங்கே பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு ரெட்டத்தனையாக கடைசி அதிகாரத்தில் நல்ல வேலை கிடைச்சிச்சு. கிடைக்கும்போது எல்லாமே அவருக்கு கிடைச்சது இல்லையா? அவருடைய ஆடு மாடுகள் எக்ஸாக்டாக டபுள் இருக்கும். அங்கே 7,000ன்னா இங்கே 14,000 எல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் அங்கே எத்தனை, இங்கே எத்தனை? இறந்தவர்கள் எத்தனை? 10. மீண்டும் கிடைத்தது எத்தனை? 10. ஏன் அது டபுள் ஆகலை? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருந்தது. நல்லா வளர்த்தார் அவர் பிள்ளைகளை. ஆனாலும் அந்த 10 பேரும் நித்தியத்துக்கு பங்காளிகளானார்கள். இந்த 10 பேரும் அவர்கள் நித்தியத்துக்கு பங்காளிகளான ஆவார்கள். ஆக மொத்தம் எத்தனை பேர்? 20. இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை அந்த யோபின் வாழ்க்கை. அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன? இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கூட, ஆமாங்க நாங்கள் குடும்ப ஜெபம் நடத்துகிறோம், நாங்கள் ஒழுங்காக எல்லாம் செய்கிறோம், கோயிலுக்கு வரோம், பாடுறோம், பைபிள் பெரிய பைபிளாக கையில் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை பீசஸாக பிரிக்கும் போது உன் வாழ்க்கையில் அது எப்படி காணப்படுது? அன்னைக்கு சட்டத்திட்டம், மோசே சட்டத்திட்டம்லாம் அவங்களுக்கு கிடைக்க முன்னால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இந்த கடைசி வசனங்கள் யோபு கடைசி அதிகாரத்திலே அவங்க அழகான குழந்தைகள் மாத்திரமல்ல, அந்த பெண் பிள்ளைகள், அவங்க 3 பேர் பேரும் போட்டிருக்கு. என்ன பேர் அவங்க 3 பேர்? இதையாவது சொல்வீங்களா சத்தமா? அழகான பேர்கள் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வைக்கிறோம்ல. இங்கிலீஷில் கெட்ஸி, ஜெமீமா, கேரன். கரணாப்புக்கு கேரன். இந்த பெண் பிள்ளைகள் பேர்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம வச்சுக்கிறோம், நம்ம பாதுகாக்கிறோம் அந்த பேர். ஆனால் என்ன உண்மையான காரியம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய சகோதரர்களோடே அவர்களுடைய சொத்தில் சம உரிமையை யோபு கொடுத்தார். எந்த சட்டம் அவருக்கு அதை சொல்லுச்சு? ப்ராக்டிக்கலாக ஒரு கிறிஸ்டியானிட்டி, ப்ராக்டிக்கல் டிவினிட்டின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உண்மையான ஒரு பக்தி இருந்தது. ஆன்மீகம் என்று ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆன்மீகம் இதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்ம ஜெபம் பண்ணுறதுனால அல்ல, நம்முடைய பகட்டான வெளியான அந்த பக்தியின் காரியங்கள் அல்ல. அது சரிதான், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நடைமுறையில் இருக்கா? நடைமுறையில் இந்த ஈக்குவாலிட்டி இருக்கா? அன்றைக்கி எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் அவரை சூழ்ந்து பார்க்குறவங்களுக்கு. இது எப்படியாக அவர் உண்மையாகவே ஒரு பக்திமானாக அவர் இருந்தார். அதை எப்படி நடைமுறையில் காட்டினார்? பிள்ளைகளுக்கெல்லாம் சம உரிமை, சொத்தில் சம உரிமை. ஒருவேளை இன்றைக்கி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இருக்கிற லெவலில் நம்ம சம உரிமை, பெரிய பணக்காரங்களாக எல்லோரும் இருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு இருக்கிறது நம்ம பிள்ளைகளும் கொடுத்தா அந்த டவுரின்ற கலாச்சாரமே அதுக்கு வேலையே இல்லை. இன்றைக்கி பெண் பிள்ளைகளை ஒரு பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா அது இந்த டவுரி. ஏன்னா மாப்பிள்ளையை நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். யூ ஹேவ் டு பை த பிரைட் க்ரூம். ஹி கம்ஸ் வித் அ ப்ரைஸ் டேக் அரவுண்ட் ஹிஸ் நெக். மாப்பிள்ளையுடைய விலை இல்லை, எவ்வளோ? 10 லட்சம், 20 லட்சம். நாம் அதை மாற்றாக இருக்க வேண்டும். நாம் அதற்கு எதிர்நீச்சல் போட வேண்டும். நம்ம வேதத்தை வாசித்துட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஆகவே அந்த ஒரு பெண்ணை அந்த ஒரு பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக, மார்க்கெட் மாதிரி நடக்குது இல்லையா இன்றைக்கி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், கல்யாண மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம், மேரேஜ் மார்க்கெட். இந்த டவுரியை ஐயர்ட்டு ஜோமனை கொடுக்கறது, நிறைய பேர் டைத்து வேறு இதில் கொடுக்குறாங்க. ஆகவே இந்த ஒரு முன் உதாரணம் இல்லாத அந்த நாட்களிலே, மோசை நாட்களுக்கு முன்பாக வாழ்ந்து இப்படி ஒரு பரிசுத்தவான் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியாக இருப்பாரனால் நாம் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆகவே இதுதான் யோபை குறித்து நம்ம பார்க்குற ஒரு நடைமுறை பக்தி. இந்த பெண்ணை தரக்குறைவாக்கும் வரதட்சணை கொடுமையிலேருந்து நாம் தான் we have to set an example சொல்லணும். அவங்க வீட்டில் பாருங்கள், அவங்க வாங்கலை, கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நாம் நம்முடைய முன்மாதிரியை வைப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பன்மடங்காக அவளை ஆசீர்வதிப்பார். அதை மட்டும் எடுத்துக்கிறோம். பன்மடங்காக ரெட்டித்தனையாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாரும். இதுதான். ஆனால் இதே போல் ஒரு காரியம் கொஞ்ச நாள் கழித்து மோசையின் காலத்தில் நடந்தது. மோசையின் காலத்துலேயும் ஒரு 5 பெண்கள் வந்தாங்க அவர்கிட்ட தைரியமாக.
இந்த 5 பெண்கள் பேர் தெரியுமா? குவிஸில் ஃபஸ்ட் வாங்குறவங்களாம் இருக்காங்க, யோசித்து சொல்லணும். என்ன என்னாகமம் 27:10 பார்த்தீங்கன்னா பேர்களோடு இருக்குது. சந்தோஷம். அங்கேயும் 27:10 நம்பர்ஸ் 27:10 அங்கே 5 பெண்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஆண்கள் சுதந்திரத்துக்கு இல்லை, அவங்க சொத்தை சுதந்திரிக்க, குடும்ப சொத்தை சுதந்திரிக்கிறதுக்கு. ஆகவே அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது வேறு எங்கேயோ வேறு குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சட்டம். ஆனால் இந்த 5 பெண்களுடைய பெயர்கள் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக தெரிந்து கொள்வோம். ஏன்னா அவங்க தைரியசாலியான பெண்கள். மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள். இது கொஞ்சம் ஃபேஷனாக இல்லைன்னு நினைக்காது, யாரும் வைக்க மாட்டேங்கிறோம் அந்த பேர் எழுதி வச்சிருக்கு. ஆத்தென்டிக் ஸ்டோரிஸ், ட்ரூ ஸ்டோரிஸ். இவங்க 5 பேருக்கும் ஒரு தைரியம் வந்தது. என்ன தைரியம்? நாங்கள் போய் மோசையிடம் எங்களுடைய ஆவலாதியை நாங்கள் சொல்வோம், எங்களுக்கு எங்கள் தாப்பனாருடைய சொத்திலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் வந்துச்சு இல்லை. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குதா? நிறைய தடவை காமன் அக்யூசேஷனை ஏற்கனவே சொன்னது பாரு, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, சபையிலே பேசாத, இப்படி நாம் சொல்லி அவர்களை தட்டி பிடிக்கிறோம். இங்கே இந்த 5 பெண்களும் தைரியமாக சென்றாங்க. ஏன்னா அங்கே லால ஒரு ஓட்டை இருந்தது. ஆண்டவர் அதை தன்னுடைய சாவரினிட்டி, என்ன சொல்கிறது, தன்னுடைய மேலாண்மையிலே அதை விட்டு வைத்திருந்தார். ஏனென்றால் இப்படி ஒரு 5 பெண்கள் வருவாங்க, அதை எப்படி டீல் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஆல் காட் பிளான். நம்மளுடைய ஈடுபாடு இல்லாமல் ஆண்டவர் எதுவும் செய்ய முடியாது. நம்ம சும்மா ஆண்டவர் மேலே பழிய போடுறது. நம்முடைய ஈடுபாடை இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 5 பெண்களும் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்கள் பேசினார்கள், எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள், தைரியமாக சபைக்கு முன்பாக வந்து கேட்டார்கள். அதில் விசேஷமான காரியம் 5வது வசனம். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். இப்படி வந்து சொல்லுவாங்க. அப்போ மோசே இன்னைக்குன்னா யாராவது ஒருத்தனை என்ன சொல்லுவாங்க, வேணா அந்த பெண்கள்லாம் அனுப்புங்க, அப்படியே வாசலோடு அவங்கள அனுப்பிடுங்க, அவங்களாம் வரவே கூடாது, பப்ளிக் பிளேஸ், இங்கே வந்து இந்த பொம்பளைங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு எவ்வளோ தூரம் கேட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இதை திட்டம் பண்ணார். அவங்க கேட்கணும். இங்கே ஒரு மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போகிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், வாண்டட் மோசஸ். எனக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் மோசே வேண்டும். இந்த மோசே இங்கே மாத்திரமல்ல, அவரை வந்து அவருடைய மாமனார் எப்படி செலக்ட் பண்ணார் கிணற்றடியில். அந்த எத்திரோவுடைய பெண் பிள்ளைகளுக்கு இடையூறு ஆண்கள் உண்டாக்கினார்கள், வம்பு இழுத்தாங்க. இன்றைக்கி ஒருவேளை ஈவ் டீசிங் சொல்லலாம். இன்றைக்கி ஈவ் டீசிங்னால எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் போக முடியாமல் இருக்காங்க தெரியுமா? நான் அமைஞ்சிக்கிற சர்ச்சில் நாங்கள் அந்த நாட்களில் பணி செய்வது மெட்ராஸில் பெண்கள் கூட்டத்தில் ஒரு தாய் அழுறாங்க. நல்ல இன்டெலிஜென்ட் கேர்ள், போவே மாட்டேன்றாமா காலேஜுக்கு. அவள் அந்த பஸ்ஸில் போகும்போது அவளுக்கு அதிகமான பிரச்சனை. அதை கேட்டு ரொம்ப சோர்ந்து போய் நான் காலேஜே போக மாட்டேன்றா, எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த காலேஜு. ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இது, போக மாட்டேங்கிறாங்க பயந்து போய். ஸோ இங்கே அப்படி குறுக்கில் ஒரு மோசே நின்னார் அன்னைக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இடையூறு அந்த மெய்ப்பர்கள், ஆண் மெய்ப்பர்கள். அவர் குறுக்கில் போய் அவங்கள தப்பு வச்சனால தான் மோசையின் மாமனார் என்ன சொன்னார், இவர் நமக்கு ஏற்றவர், இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள ஒருவர் எனக்கு மருமகனாக கிடைக்க நல்லது. அப்படி தான் அந்த திருமணம். ஏற்கனவே மோசே வந்து இந்த விஷயங்களிலே அவர் முன்மாதிரியாக இருந்தவர். இங்கே பெண்களே அவர் அவங்க வாயை அடைக்காமல் போங்க போங்கன்னு வரட்டாமல் அவங்க நியாயத்தை கொண்டு போனனால 6வது வசனம் என்ன சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள், அவங்க அப்பா பேர் என்ன, செலோப்பியாத், செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். God validates their request. சரி என்று சொல்கிறார். ஆண்டவரும் சரின்னு சொல்கிறாரு, மோசையும் கொண்டு போகிறாருன்னா அந்த லக்குன்னா அந்த லால ஒரு ஓட்டையை அவர் வைத்திருக்கிறார். இப்படி ஒரு கேட்பாங்க, இந்த பெண்கள் வருவாங்க, அந்த சட்டத்தை பிறகு பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க, நித்திய நியமமாக லாஸ்ட் வேர்ஸ் அப்படி தான் முடியும். 11th verse 11 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசைக்கு கட்டளைப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணமாய் அது மாறிற்று, நியாயப்பிரமாணமாய் மாறிவிட்டது. இது ஒரு லாவாக மாறிடுச்சு. இந்த லாவை கொண்டு வந்தாங்க 5 பெண்கள். பிகாஸ் தேவர் போல்ட் இனஃப் டு வாய்ஸ், அவங்க வாயை திறந்து கேட்டனால அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும், கிடைக்காது. இவங்க கேட்டனால பிக் குரூப் ஆஃப் பீப்புள், பெரிய குரூப் ஆஃப் பெண்கள் எல்லாருக்கும் அதில் லாபகரமாச்சு. ஸோ நாம் வந்து இந்த சிஸ்டம்ஸை நம்ம ஏன் பிரேக் பண்ண மாட்டேங்கிறோம்? காட் வேலிடேட்ஸ் தட், அது அவர் சரி என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு மோசே வந்தார். இன்று நமக்கு சமுதாயத்திலே அந்த மோசேக்கள் வேண்டும், நம்ம இணைந்து தான் செய்ய முடியும். அங்கே மோசேயும் செலோப்பியாத்தின் மகள்களும் 5 பேர் சேர்ந்து ஒரு டீம்.
ஸோ தேட் மேக்ஸ் திங்ஸ் பர்ஃபெக்ட். அதனால தான் நம்ம அந்த டீம், ஃபேமிலியில் டீமாக இருக்கணும், சர்ச்சில் டீமாக இருக்கணும், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இணைந்து செய்யும்போது ஆண்டவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். திஸ் இஸ் வாண்ட் ஐ வாண்டட், இதை தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லி அதை டிக் மார்க் போடுறாரு, வேலிடேட்ஸ், எஸ் நான் செய்கிறேன். ஸோ இதை ஆண்டவர் எதிர்பார்க்குற. ஆகவே நான் சொல்லுவேன், எனக்கு தேவை யோபுக்கள், எனக்கு இன்று சமுதாயத்தை மாற்ற தேவை மோசேக்கள், இப்படி தைரியமாக பேசக்கூடிய இந்த பெண்கள். இப்படி இருக்கும்போது நம் பிள்ளைகளை இப்படியாக வளர்த்தால், பெண் பிள்ளைகளை தைரியமாக பேச அவர்களை வளர்த்தா, அவங்கள சொல்லாமலே ஒரு சட்டம், வீட்டில் வாயை திறக்காத, நீ சிரிக்காத, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லாமலே ஒரு சட்டம். அதனால் அந்த பிள்ளைங்க பயந்து பிரச்சனைன்னு வரும்போது அவங்களால வெளியே சொல்லவே முடியல, உள்ளுக்குள்ளே வெதும்பி போய் நாளைக்கு அவங்க பெரிய உலகத்தில், அவங்க குடும்ப அளவில் சமுதாயத்தில் பெரிய பிரச்சனைகளை, அந்த வன்முறை சீண்டல்களை, நையாண்டிகளை அவங்க பார்க்கும்போது அதை அவங்களால சொல்ல முடியல, புருஷன்ட்டையும் சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல. அது வெதும்பி அவர்கள் நாசமாக போயிடல. காரணம் நம்ம வளர்த்த வளர்ப்பு. அவருக்கு அந்த தைரியத்தை ஊட்டவில்லை. நீங்கள் சொல்லாமலே ஒரு சட்டத்தை வைக்கிறோம், நீங்கள் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. ஆனால் இங்கே இந்த பெண்கள் பேசினதுனால இல்லையா காரியம் நடந்தது. அது மாத்திரமல்ல, இந்த யோபும் இந்த மோசேக்களும் நம்ம ஆண் பிள்ளைகள் நம்ம கூட இருக்காங்க, நம்ம வளர்க்கணும். நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டில் பெண் பிள்ளை இருக்கனால இந்த போர்ஷன் எனக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம சொல்லக்கூடாது. என் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை வளர்ந்தானா அவன் ஒரு யோபுவாக இருக்க வேண்டும், அவன் ஒரு மோசையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாடு உருப்படும். இப்போ எவ்வளோ மாற்றங்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே சொத்தில் மாற்றம் இவளுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி, சம உரிமை இல்லையா. அந்த நாட்களில் இன்னொரு அழகான வசனம், எனக்கு பிடித்த வசனம், அது என் வாழ்க்கை மந்திரமாக வைத்திருக்கிறேன். யோவேல் 2:28. அங்கே நாம் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் இணை, ஆணும் பெண்ணும் இணை. ஆண்டவர் அவர்களை ஒன்றாக இணையாக படைத்தார். இங்கே என்ன அழகான வசனம் அது. பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். வெரி இன்க்ளூசிவ் இன் த ஒரிஜினல் லாங்குவேஜ். இது யாரும் இதில் மொழிபெயர்ப்பில் மாற்றலை. இது ஹீப்ரு எபிரேய மொழியிலேயே குமாரரும் குமார்த்திகளும், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், ஊழியக்காரர், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ். அவங்களுக்கு ஆவிக்குரிய சொத்து உண்டு, அதுலேயும் ஈக்குவல். பாட்டு கூட பாடுறாங்க, ஆனால் அதில் கூட இந்த லைனை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அப்படியா இருக்கு? மூப்பர் வாலிபர் யாவர் கம்ஃபர்டபுளாக விட்டாங்க குமார்த்திகளை. ஏன் பாடணும், அதுதான் வசனம். நிறைய பேர் கொதர்க்கமாக கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு முன்னால் பெண்கள், the so-called feminists have done a good job to the extent, அன்றைக்கி இந்த விமன் ஆர்டினேஷன் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க நிறைய போராடி இருக்காங்க, அதில் குட் பார்ட் இருக்குது. நமக்கு முன்பாக சென்ற அநேக சபை தலைவர்களும் பிஷப்ஸ்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வசனங்களுக்கு நாம் ஒரு உயிரை கொடுத்துருக்குறோம். சோஷியல் மீடியா வந்த புதுசில் என்னுடைய படங்கள் இந்த மாதிரி அங்கி போட்டு ஒரு படம் போட்டால் 4 அக்யூசேஷன் அங்கே வரும், என்னங்க இதெல்லாம் அப்படின்னு. ஓவர் த இயர்ஸ், இப்போ 14 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தா, இப்போ அதெல்லாம் இல்லை, அது அக்செப்டன்ஸ் ஹஸ் கம். ஆனால் எனக்கு ஒரே ஆன்சர் இதுதான். நிறைய பேர் வம்பளப்பாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. மூடனுக்கு அவனுக்கு மூடத்துறதுக்கு ஏற்ற மருவத்தில் கொடுன்னு ஒரு இடத்துல இருக்கும், கொடாதேன்னு இருக்கும். நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இவர்கிட்ட பதில் சொல்லணுமா, பதில் சொல்லக்கூடாதா? பதில் சொல்லணுன்றவங்களுக்கு இந்த வசனம் எனக்கு இட்ஸ் a very convincing verse. ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, your sons and daughters will prophesy. He has validated my ministry. He has validated me to talk. I don't need any other recognition. எனக்கு இந்த அங்கி போடலனாலும் நான் பேசலாம், அவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் பெண்களுக்கு அந்த தைரியம் வேணும். இஃப் யூ ஆர் given a word to talk, given a truth to give, share it. உங்கள் பெண் பிள்ளைகளை இந்த ஊக்கத்தில் தான் வளர்க்கணும். உங்களை வேலிடேட் பண்ணுறது, உங்களை ஊக்குவிக்கிறவர் கடவுள். அந்த நாட்களில் எழுதி வச்சுட்டார், that sons and daughters will prophesy. இது யாரும் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். ஸோ சொத்தில் அவருக்கும் உரிமை உண்டு. அவர்களை ஆவிக்குரிய சொத்திலே ஆணும் பண்ணி நம்ம ஒன்றா வளர்த்தோன்னா இது நேர்த்தியான ஒரு காரியமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கும். ஸோ இந்த பேசேஜஸ், நான் சண்டே கிளாஸ் கரிக்குலம் பற்றி ரொம்ப யோசிப்பேன். தூத்துக்குடி டயசிஸில் நமக்கு இந்த டாபிக் இன்றைக்கி கேர்ள்ஸ் சைல்டு சிறுமியரை பாதுகாத்தல் இருந்துச்சுன்னா, சண்டே கிளாஸ்லேயும் சேம் டாபிக் தான். அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இதை புரிய வைக்கிறாங்க. எனக்கு சண்டே கிளாஸ் கரிக்குலம்லேயும் இது அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும், இந்த பேசேஜஸ்லாம் இப்படி தான் இருக்குது, இதுக்கு வேறு இன்டர்பிரிட்டேஷனே கிடையாது. ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்துகிட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இதுதான்
நம்ம குடும்ப ஜெபத்தில் நம்ம வேதத்தை வீட்டில் வாசிக்கும் போது அங்கே பேசணும். ஸோ டோன்ட் லீவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஹோம். வீட்டில் நீங்கள் சேர்ந்து பைபிள் வாசிக்கணும். வாசிக்கலைன்னா வாசிக்க தொடங்குங்க. தனி ஜெபம் வேறு, குடும்ப ஜெபம் வேறு. குடும்ப ஜெபத்தில் இந்த பேசேஜஸ்லாம் வரும், ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ஒரு போர்ஷனையும் விடாதீங்க. இது என்னமோ அசிங்கமாக எழுதியிருக்கே, இது வேணும். நோ, யூ ரீட் எவ்ரிதிங் அண்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் டு த சில்ட்ரன். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அதை கரெக்டான இந்த வியாக்கியங்கள் கொடுத்த சின்ன பிள்ளைகள் அவர்கள் நாளைக்கு அவர்கள் யோபாக ஒரு மோசையாக மாறுவாங்க. ஸோ இவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அடுத்து நம்ம கேட்ட போர்ஷன்லேயும் எல்லாத்துலேயுமே வெரி கிளியர் சப்ஜெக்ட். இன்றைக்கி ரெண்டாவதாக நாம் கேட்ட பகுதி அந்த பவுல் அப்போஸ்தலன் எப்படி இருந்தார். நான் அடுத்தது தேவை பவுல் என்று சொல்வேன். பவுல்னோடனே நிறைய பேர் நினைப்பா, ஐயோ அவர் அப்படி சொன்னாருங்க, பெண்களுக்கு அது கான்டெக்ட், பேசக்கூடாதுன்னு சொன்னார், அது இட்ஸ் நாட் கான்டெக்ட். அவருடைய அடுத்த சைட் தெரியுமா நமக்கு? பவுலுடைய அடுத்த சைட் நிறைய பேர் சொல்லுவோம். ரோமர் 12 ஒரு அறிஞர் சொல்கிறார், ரெவரண்ட் டாக்டர் ஞானவரம், அதில் 12 பெண்களை பற்றி பேர் போட்டிருக்கு. எப்படி 12 சீஷர்களோ ரோமரில் கடைசி தேதியில் 12 பெண்கள் பற்றி போட்டிருக்கு லிஸ்ட் கொடுக்குறார் கவுண்ட் பண்ணி. அது அவ்வளோ தூரம் பவுலுடைய அடுத்த சைட். இங்கே நாம் கேட்ட அந்த பகுதியிலே அழகான ஒரு சத்தியம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. லீதியாள் என்ற பெண் வீட்டில் தான் அங்கே ஒரு ஊழியமே தொடங்குது. அந்த லீதியாளுடைய வீடு, ஷி வாஸ் அ உமன் ஆந்த்ரப்ரனர். அப்படின்னா என்ன? ஷி வாஸ் அ உமன் பிஸ்னஸ் லேடி. நீதிமொழிகள் 31 பெண்ணை போல. தியாத்தீரா ஒரு ஆள், ரத்தாம்பரம் விற்கிறவனா ரிச் பெரிய ஆள். அவங்க வீட்டில் நிறைய பேர் கூடுவாங்களாம் அந்த நாட்களில். அவங்க இந்த மாதிரி பெண்களுடைய இந்த பிஸ்னஸ் லேடிஸுடைய வீடுகள் பெரிய வீடுகளாக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பெண்களுக்கு அவர்கள் வேலை கொடுத்திருப்பார்கள். நம்ம அந்த கற்பனையில் அந்த கதையை பார்த்தோன்னா, அங்கே சுவிசேஷத்தை பிலிப்பு பட்டத்திலே அங்கே சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. விமென்ஸ் மினிஸ்ட்ரி, தே ஆர் வாக்கிங். அதுதான் நம்ம வாசித்தோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஸ்டோரி பவுல் சொல்கிற அந்த வாசிக்க கேட்ட பகுதி அப்போஸ்தலர் 16:18 இந்த உமன்ஸ் டீம் தான் போகிறாங்க. லிடியா கூட இருந்த அந்த பெண்கள் குழு. இன்றைக்கி பெண்கள் குழு இருக்கும் இல்லையா, எல்லாரும் போயிட்டுருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், பவுல் சீலாவோடு ஒரு பெண்கள் குழு போகிறது. அப்போ தான் ஒரு ப்ராப்ளம் அவங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? ஒரு பிள்ளை, அங்கும் ஒரு வாலிப பிள்ளை. அவள் கூறி சொல்லுகிறதுனால் அவளுடைய உரிமையாளர்களுக்கு பெரிய ஆதாயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தாள். அப்போஸ்தலர் 16:16 இவ்வா குறி சொல்றதை வச்சு அவங்க ஆதாயம். உங்களுக்கு எது ஞாபகப்படுத்துது? இது ரோட்ல இன்னைக்கு பெகர்ஸ் பார்க்குறோமா? அதிகமான பெகர்ஸ் யாரு? ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? பெண் பிள்ளைகள். பெகரி, பெண்களை பிச்சை எடுக்க வைக்கிறது, பெண் பிள்ளைகளை. இது ஒரு குரூப். அவங்க இது சிஸ்டமடைஸ் பெக்கிங். அது அந்த பிள்ளைகள் எடுக்கிறது இல்லை. அவன் பின்னால் ஒருத்தன் நின்று சுரண்டிட்டு இருப்பான் அவ்வளோ காசையும். அதே போல ஒரு சூழ்நிலை தான் இங்கே. இவளை வைத்து ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் சினங்கொண்டு, அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னங்கொண்டுன்னா அந்த பெண்ணை பார்த்து சின்னங்கொண்டு இல்லை. verse 18 திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளை எடுக்கிறேன் இந்த ஆவியுடனே சொன்னான். நிறைய இன்னைக்கு பிசாசு பிடிச்சவங்க பெண்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அவங்கள போட்டு அடிப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி ராங். அவங்கள ஆட்டி படைக்கிறது பிசாசு. இங்கே கரெக்டாக அதை செய்கிறாரு. அவன் அந்த பேயை விரட்டுனால, பிசாசை விரட்டுனால அந்நேரம் அவளுக்கு விடுதலை உண்டானு. அதுதானே ஸ்டோரி. ஆனால் அப்புறம் என்னாச்சு? 19ஆம் வசனம், அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலியும் சீலாவையும் பிடித்து. என்ன போயிடுச்சு அவங்களுக்கு? பெண் விடுதலை ஆனதில்லை. தேர் ஐஸ் ஆர் ஆன் த மணி. ஸோ எல்லாம் எங்கள் ஆதாயம் போச்சேன்னு சொல்கிற கோவம் வெறியில் அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் தான் இவங்களை எங்கே கொண்டு போய் விடுது? பவுலியும் சீலாவையும் பிலிப்பி ஜெயிலில். நம்ம அந்த பிலிப்பி ஜெயிலை பற்றி நம்ம அடிக்கடி மெசேஜஸில் கேட்குறோம், நம்ம பாடுறோம். ஆனால் எதுக்காக அவங்க போனாங்க? பவுலும் சீலாவும் இங்கே ஒரு பெண்ணை விடுதலை செய்ததனால் அல்லவா அவர்கள் சென்றார்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம விடுதலை, இந்த மாதிரி நம்ம பெண்களுக்கான காரியங்களில் தலையிட வேண்டும் என்றால் டெஃபினட்டாக நமக்கு என்ன வரும்? ப்ராப்ளம் வரும். நாங்களும் அதன் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நாங்கள் இன்டர்வென்ட் பண்ணியிருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இருந்த பட்டணங்களிலே இந்த பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட எல்லா தீமையிலும் போக்ட் அவர் நோஸ். பெண் சிசு கொலை, பிறந்த பின் கொலை, கற்பழிப்பு, நிறைய சம்பவங்களில் எல்லாத்துலேயுமே செமினரி லைஃப்லையும் எல்லாத்துலேயும் இன்டர்வென்ட் பண்ணிருக்கோம். மெட்ராஸ் செமினரியில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பெண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, வாஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் இந்த சிட்டி ஆஃப் சென்னை லைக் எனிதிங். அவளை கற்பை சூறையாடி, அவள் பணத்தை சூறையாடி, நான் இருக்கிற ஆஃபீஸ்க்கு முன்னால் அந்த காலேஜில் அவள் திடீர்னு தீக்குளிக்க வந்துட்டா. இன்டர்வின். அப்போ என்ன நடந்து தெரியுமா? அந்த சம்மந்தப்பட்ட அந்த மேட்டரை விசாரிக்கும் தடுத்துட்டோம். இது நம்ம ஆளுங்க, செய்தவர் யார்? தப்பு பண்ணவர் நம்ம ஆளுங்க, விட்டுருங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? நம்ம ஆளுங்க விட்டுருங்க. என்ன நம்ம ஆளுங்கன்னா என்ன? யார் செஞ்சாலும் தப்பு தான். இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அந்த பிள்ளை தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன். அவ்வளவு அழுது, அவளை என்னால் நினைச்சும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கதறி அழுந்தா எந்த அளவுக்கு இவன் சூறையாடி இருக்கான் அந்த பிள்ளையன்னு.
இங்கே ஒரு கும்பல், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற, கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லிக்கிற கும்பல், அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பையன் நம்ம பையங்க, எந்த பையனாக இருந்தால் என்னங்க தப்பு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். வி வில் பி கால்ட் அஸ் எனிமீஸ். எங்களை பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ வாட்? ஆகவே நாம் இந்த காரியங்களை, பவுல் சீலாவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தான், அதுக்கப்புறம் அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். அவங்கள என்ன பண்ணாங்க, மாட்டி வச்சாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க அது மத்தியிலையும் பாடினாங்க. அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு, ஒரு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு, இதெல்லாம் ஸ்டோரி. பட் அதுக்கு ரூட் காஸ் என்ன? அங்கே ஒரு பெண்ணை அவருடைய சூறையாடல்லேருந்து, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்க விடுவிச்சாங்க. ஸோ இன்றைக்கி வேண்டியது பவுல் சீலாக்கள். இந்த துணிச்சல் நமக்கு இருக்குமா? we have to intervene and interrupt the systemன்றாங்க. ஒரு வீட்டில் அடிதடி, ஒரு கணவன் மனைவி அடிக்கிறான்னா ஓடி போய் நம்ம அதை இன்டரப்ட் பண்ணணும், தப்புன்னு சொல்லணும். ஏங்க அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அடி வாங்கி போகிறாங்க, நான் போனேன்னா எனக்கு தான் பிரச்சனை. வசனம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. நீதிமொழிகள் 21:13. இது ஏழை என்று இருக்குது. எந்த ஒரு கூக்குரலாக இருந்தாலும், ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இன்றைக்கி ஐயோ ஐயோன்னு ஒரு சத்தத்தை கேட்டு நம்மளால் போய் ரியாக்ட் பண்ண முடியலன்னா, அடுத்த வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை நம்மளால் இன்டர்ஃபியர் பண்ண முடியல, இன்டர்வீன் பண்ண முடியலன்னா நம்முடைய பக்தி வேஷம் வீண். அதனால தான் நான் சொல்கிறேன், மெய்யான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை முறை நம் வேதத்தை கையில் தூக்குவதனால் அல்ல. பி அ வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். நீதிமொழிகள் 31:8 அழகான ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 31 என்னுடைய கருத்தின்படி நீங்கள் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அது சாலமோனுடைய தாய் பத்சேபாள் எழுதினாள் என்று சொல்வேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பின்பகுதி தான் நம்ம எடுத்திருக்கோம். பின்பகுதியில் யார்? ஆமாம், அந்த ப்ராப்ஸ் 31 உமன் மாதிரி எல்லாரும் இருக்கணும், எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், கை கால் வலி வந்தாலும் வேலை செய்யணும். அதை தான் நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய, அண்ட் முன்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஊமையினுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. அது சொல்றது ஏன் அவள் சொல்லிப்பா, ஷீ ஹர்செல்ஃப் வாஸ் அ விக்டிம். அந்த ஸ்டோரி, டேவிட் பத்ஷீபா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் நடந்த இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் they were brought to the palace, they didn't walk to the palace. அது பார்வோனுடைய சம்பவமாக இருக்கலாம், அந்த சாரால் பிடித்துட்டு போகிறாங்க, எஸ்தர் உள்ளே போனது, they didn't walk into, it's not a cake walk, they were dragged into that situation, brought in. அவங்க கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ அவளுக்கு தெரியும் அந்த வேதனை. அவள் சொல்லுகிறாள், நீ திக்கற்றவர்களுக்காக என் மகனே சாலமோன், நீ உன் வாயை திற. திருவிவிலியத்திலே பேச தெரியாதவர்கள் சார்பாக அவங்க பேச தெரியல. நிறைய இடத்துல நான் போய் ஏழை மக்களுக்கு கூட அவங்க ஸ்கூல்ஸ்க்கு கேட்பாங்க, நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா இங்கிலீஷில் பேசினா கேட்பாங்க மேடம், நீங்கள் வாங்க. போயிருக்கேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எல்லாம் கல்கட்டா இந்த மாதிரி பெங்களூர் ஸ்டோரிஸ். அங்கே ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டேங்க, நீங்கள் 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா கேட்பாங்க, வாங்க. போகணும். ஸோ பேச தெரியாதவர் சார்பாக பேசு, திக்கற்றவர்கள் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு. ஸோ இந்த இன்டர்வென்ஷனை பால் சைலஸ். அதனால தான் நான் அடுத்து நான் சொல்கிறேன், எனக்கு வேண்டும் பவுல் சீலாக்கள். இந்த சபையிலே, இந்த குடும்பங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நம்ம யாரை வளர்க்க வேண்டும்? பவுல்கள். இப்படிப்பட்ட இன்டர்வீன் பண்ணுற, இன்டரப்ட் பண்ணுற மென் வேணும். இணைந்து தான் நாம் செய்ய முடியும். அப்போ தான் மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். நடைமுறை பக்தி. கடைசியாக அந்த சுவிசேஷ பகுதியிலே நம்ம வாசிக்கிறதுல இயேசுவானவர் தான் இஸ் த பர்ஃபெக்ட் மாடல். மற்ற யாரை பார்த்தாலும் எடறி போவோம். த்ரூ அவுட் த பைபிள், த காட் ஆஃப் த பைபிள் இஸ் ஃபார் உமன் ஈக்குவாலிட்டி. எந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இயேசுவானவர் தான் என்னுடைய பர்ஃபெக்ட் மாடல். ஸோ அவர் என்ன சொல்கிறார், இங்கே இந்த சம்பவம் கூட பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். எந்த சம்பவம்? தீரு சீதோன் பட்டணங்களுக்கு திசைக்கு அவர் போகிறார், அவராகவே போகிறார். இட்ஸ் ஸோ ஆர்டைன், காட் ஆர்டைன். அவர் போகிறதெல்லாம் இட்ஸ் த பர்பஸ். அவர் அங்கே போகணும், அங்கே ஒரு பெண் அப்படி வருவா, அங்கே அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் வரும். அந்த 12 சீஷர்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடங்களை நெத்தியடியாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதுதான் காட்ஸ் பிளான். ஸோ திஸ் வெல் ஆல் காட் ஆர்டைன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வேற எங்கேயா போயிருக்கலாம். அந்த தீரு சீதோன்னு போகிறார், ஏன்னா அதுவே ஒரு ஜென்டைல் ஏரியா, புறஜாதி மக்கள். நம்ம சீஷர்கள் கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஆணவத்திலேருந்து இறங்கவே இல்லை. என்ன ஆணவம்? ஆணாதிக்கம். இந்த எல்லா ஆணவமும் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுடைய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் தாண்ட விட மாட்டாங்க. அது மாதிரி பேதுரு உயிர்த்தெழுந்த பிறகும் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு 3 தடவை தரிசனம் சொல்லி, டியூப் லைட் மாதிரி இருந்த அந்த மனுஷனுக்கு 3 தரிசனம் சொல்லி, இல்லை நீ போய் மாற்று இனத்தானாகி அந்த கொர்நேலியோட கை கலந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவருக்கு எத்தனை தடவை தரிசனம் கொடுக்கணுமா? 3 தடவை. ஏன்னா அவர் புரியாது, அப்புறம் புரியல.
இப்படி ஆளுங்களுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதனால தான் அவங்க சொன்னாங்க, இது பொம்பளைங்கள்லாம் அவங்க வந்து இது வேஸ்ட்டு, மரியாள் அந்த கால் கழுவுறக்கு அந்த பெர்ஃப்யூம் ஊசித்திருக்கா பார், வேஸ்ட்டு. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் டிஃபெண்ட் பண்ணுறார், இவளை விட்டு விடு. ஸோ இஸ் த டிஃபெண்டர் ஆஃப் த அப்ரஸ், டிஃபெண்டர் ஆஃப் த கேர்ள்ஸ், டிஃபெண்டர் ஆஃப் த உமன். இங்கே வந்து ஆணவம் பிடித்த இந்த மக்களுக்கு பாடத்தை சொல்லித்தரணும்னா இப்படி கிரியேட் சிச்சுவேஷன். அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ வரா, அந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் பாருங்கள், இந்த ஆணவ வெறி பிடித்த சீடர்களைப் போலல்ல, அவளுடைய விசுவாசம் வித்தியாசமாக இருந்தது. அவளுக்கு ஒரு மகள், ஒரே மகள், பிசாசினால் கொடிய வேதனை. அவன் வராமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம வந்து பெண் பிள்ளைகளை கொடுத்து அப்படி தான் இருக்கிறோம். ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனா விட்டுருங்க, அது பொம்பளை பிள்ளை தானே, எதுக்கு படிக்கணும், அது பொம்பளை பிள்ளை தானே, ஒன்றும் வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும். இல்லை, இந்த பெண் இந்த காரியத்தை அவள் செய்யவில்லை என்றால் என்னவாகியிருக்கும்? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, வராங்க, ஷி கேம் அவுட் அண்ட் என்ன கேட்குறாங்க, எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ ஆண்டவர் கேட்காத போல இருக்கிறார். ஆனால் உண்மை என்ன, அப்போ தான் நம்ம சீஷர்கள் வாயை திறப்புவாங்க. அப்போ அவங்க ரொம்ப அப்படியே சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க, நல்லவங்க மாதிரி. என்ன சொல்கிறாங்க, அவங்க என்னதோ பின்னாலேயே வந்து கத்திட்டு இருக்காங்களே, அவங்க மேட்டரை சால்வ் பண்ணி அனுப்பிடுங்கயா, வேணாம் இவங்க நம்ம கூடயே வர வேண்டாம், அங்கேயே மேட்டரை க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுங்க. அதான் கொலோக்கியல் ட்ரான்ஸ்லேஷன். அனுப்பிச்சு மேட்ரு என்னன்னு கேட்டுங்க, முடிச்சிடுங்க, நம்ம பின்னாலே இல்லை வந்துட்டுருப்பா. அப்போது அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் எப்படி செய்கிறது? ஆண்டவரும் என்ன சொல்கிறார், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. ஏன்னா இப்படி சொன்னால் தான் அடுத்து ஒன்று ஒன்றா டெவலப் ஆகும். ஏன்னா இவளுடைய விசுவாசத்தை அவர் பாராட்டியாக வேண்டுமே. இந்த பெண்ணுடைய விசுவாசமான அந்த போராட்டத்தை எல்லாருக்கும் முன்மாதிரியாக வைக்க வேண்டுமே. அதனால் சொல்கிறார், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான சென்டென்ஸ். என்னென்னா, நான் இன்னமா ஒன்றை மாதிரி கானானியருக்கு வரல, நான் யூதருக்கு தான் வந்தேன்னு சொல்கிறேன். உண்மை, அது பார்ஷியல் ட்ரூத் தான். அது ஹோல் காஸ்பல் கிரேட் கமிஷனில் அது வந்து எல்லாருக்கும் சென்றுச்சு. ஆனால் நல்ல சமாரியன் கதையை நம்ம எங்கே போடுவோம், சமாரிய பெண்ட ஒரு உரையாடினதை எங்கே போடுவோம், இது மாதிரி நிறைய செய்திருக்கிறார். இங்கே அப்படி அவளை தூண்டினாலும் அவள் என்ன சொல்கிறாள், அவளுடைய விசுவாசமும் விடாப்பிடியான போராட்டமும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அவர் ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நாய்க்குட்டி ஜூயிஷ் ட்ரெடிஷன் படி, அவங்க அந்த நாட்கள் கல்ச்சர் படி இது பெட், ஜூயிஷ் அந்த டாக்ஸும் பெட்டு தான். ஸோ அப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. நான் அதாவது அவள் புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. விடுற மாதிரி இல்லை, பொம்பளை பிள்ளை தானே, சரி ஆண்டவரும் சொல்லிட்டார், லெட்ஸ் கிவ் அப். நோ, அதுதான் நம்ம இங்கே எடுக்க வேண்டிய பெரிய கருத்து. வில் நாட் கிவ் அப் ஃபார் எனி காஸ். ஒரு நாள் சட்டம் வெல்லும், ஒரு நாள் இந்த நியாயம் வெல்லும். நியாயத்தை அந்த 5 பெண்கள் வென்றார்கள் அல்லவா, அவங்க கேட்டனால தானே வாங்கினாங்க. கேட்கலன்னா, இந்த பெண் இங்கே கேட்கலன்னா ஹூ இஸ் அட் லாஸ்? யாருக்கு நஷ்டம்? கேட்கணும். அப்போ அவள் அதையும் தாண்டி சொல்கிறாள், இல்லை அந்த துணிக்கையாவது எனக்கு நாங்கள் அப்போ ஆண்டவர் சொல்ல. இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் அங்கே அவளுக்கு பாடம் அல்ல, அங்கே சுற்றி இருந்தாங்களே நான் ஆதிக்க மக்களுக்கான கருத்து. நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஸோ இந்த அப்ரிஷியேட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய கேட்குறோம் பைபிளில். ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமாரத்தின்றார் அந்த கூனியை பார்த்து. ஸோ ஆண்டவர் அங்கங்கே ஒரு அப்ரிஷியேஷன் அவங்கள கொடுத்து அவங்கள தூண்டி விட்டு அவங்க உயர்வாகவே பேசுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தாழ்த்தி வச்சுருந்தாங்க, அதனால் அந்த அளவுக்கு உயர்த்தி. இந்த பெண், நான் நினைக்கிறேன் இந்த விடுதலையான இந்த சிறு பெண் பின்னால் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பெண்ணாக மாறி இருக்கக்கூடும். இவள் இந்த தாய் இந்த போராட்டத்தை வைக்கலைன்னா she would not have seen the freedom of the girl. மகதலேனா மரியாள் இப்படி தான் பிசாசு பிடிச்சவா, அப்புறம் பின்னால் என்னவா மாறினா, she became apostle to the apostles. அப்படின்னா என்ன, அப்போஸ்தலருக்கே ஒரு அப்போஸ்தலராக ஆண்டவர் அவளை மாற்றினார். ஏன், அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆகவே இந்த விடுதலையை நாடி இந்த கஷ்டங்களில் பாடுகளில் பிடிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் இன்று உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவரும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நான் சொன்னேன், நம்ம இதில் மாதிரி காரியங்களை தலையிடும் போது நமக்கு பிரச்சனை வரும். போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். என்ன ஆகிட போகுது, நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம போக மாட்டோமா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்த சைட், காட் ரிவார்ட்ஸ் அஸ் டு த எக்ஸ்டென்ட், அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண. கல்கட்டாவில் எங்களுடைய ஊழியங்கள் அதிகமாக இந்த
ஸ்லம்ஸ் என்று, கல்கட்டா ஸ்லம்ஸ் என்று சொல்லிக்கிறோமோ அப்படி பகுதிகளில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பெண் குழந்தை, நம்பர் 1 பெண் பிள்ளையாக பிறந்து விட்டால் மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு முழுசும் வியாதி. அது இவ்வளோ சைஸ் தான், 1/2 கிலோ கூட இருக்காது, ஒன்றுமே இல்லை, கருப்பா கண்ணங்கரேன்னு சுருக்கமான தோல், ஏறிட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஸ்லம்மில் பணி செய்து கொண்டிருந்த நம்ம டீம் பார்த்துட்டு, இப்படி நம்ம வழக்கமாக போகிற இடம் தான், நம்ம ஃபேமிலி தான், ஸோ அண்ட் ஸோ ஃபேமிலி, நம்ம தொடர்ந்து இயேசு உன்னை நேசிக்கிறா, ஜீசஸ் லவ்ஸின் பாட்டா பாடியிருக்கோம், ஆடியிருக்கோம், சிவிசேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? how are we going to deal with that? அப்போ அவள் வந்து தூக்கி போடணும்னு சொல்கிறா தாய். நானும் ஓடி போய் அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த கேர்ள்ஸ் ஐஸ் வர் ஸ்பீக்கிங் சம்திங், வால்யூம் சொல்கிற மாதிரி, கண்ணே தெரியல. அந்த சுருக்கமான ஒரு 70 வயது நபருடைய சுருக்கமான தோல் இருக்கிறதுக்கு இத்தினூண்டு. அப்போது கண் மட்டும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சரி, நாம் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுப்போம். திஸ் இஸ் வாட் இஸ் நீடட், ரிஸ்க் இஸ் நீடட். ரிஸ்க்னா என்ன? துணிச்சல். எடுத்துகிட்டு போவோம் டாக்டர்கிட்ட, பையனை கூட்டிகிட்டு போவோம், அவனும் குழந்தை தான், பேபியாக இருந்தான், அவனை கூப்பிட்டு போகிற அதே ஒரு ஃபேமஸ் டாக்டர்கிட்ட கால்கட்டாவில் கூப்பிட்டு போனோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் இந்த குழந்தைய இப்படி ஸ்லம்மில் வச்சிங்கன்னா இது திரும்ப சேர்த்து தான் போகும், நீங்கள் வந்து உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா காப்பாற்றலாம் என்று சொன்னார். அதுக்கு சில மெடிக்கேஷன்ஸும் சொன்னார். ஸோ நாங்களும் முறைப்படி சில பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த குழந்தையை உள்ளே கொண்டு வந்து வி ஸ்டார்டட் கிவிங் த ட்ரீட்மெண்ட் வித் லோட்ஸ் ஆஃப் ப்ரேயர். அதிகமான ஜெபம். பேர் வச்சுட்டாங்க நம்ம டீம் அவங்களுக்கு. எஸ்தர் அந்த குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க? பேர் வச்சுட்டாங்க, விஸ்வாசத்தோடு. உடனே எல்லாரும் ஜெபம். அந்த என்டையர் பைபிள் காலேஜ் அது எல்லாரும் வாத்தியா மேற்கொண்டு, ஸோ எல்லாரும் ஜெபம் ஜெபித்து அந்த டாக்டர் சொன்னாலும் செய்து ஒரு 3 months டைமில் ஷி பிகேம் எ பியூட்டிஃபுல் பேபி. நீங்கள் என்கிட்ட யாராவது கேட்டிங்கன்னா நான் தனியாக அனுகுனீங்கன்னு அந்த பிக்சர்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன். ஸோ ஷி பிகேம் எ பியூட்டிஃபுல் பேபி டு த எக்ஸ்டென்ட் அந்த கண்ணங்கருப்பும் கிடையாது, ஏன் கலர் உன் கலர் இல்லைங்க, அது ஒரு ட்ரைபல் சைல்டு, பிங்கிஷ் காம்ப்ளெக்ஷன். ஷீ லிட்ரலி வாஸ் அன் ஏஞ்சல். ஒரு தேவதூதன் போல முகம் மாறிடுச்சு. ஷீ சர்வைவ்ட். இப்போ நாங்கள் அதிகமான ஊழியர்கள் அந்த செமினரியில் பெண்கள் மத்தியில் சாயங்காலம் ஃப்ரீ டியூஷன் எல்லாம் கம்யூனிட்டியே உள்ளே வந்துடும். அந்த பெங்காலி கம்யூனிட்டி எல்லாம் இருக்கும், 600-700 பேர் டெய்லி வருவாங்க. அப்போ நான் வந்து சுவிசேஷத்தை அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் இந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்தால் போதும். ஜிஷு பாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாருன்னு. அந்த குழந்தை இந்த மேடம் தூக்கும் போது செத்து போகணும் இல்லைன்னு நினச்சோம், முட்டாள் மாதிரி செய்கிறாங்கன்னு நினச்சோம். இப்போ பார்த்தா இது இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜிஷு பாபா தான் என்ன உண்மையான தெய்வம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த பிள்ளை அந்த ஸ்டோரியை வந்து எப்படியோ எங்களை பற்றி கேள்விப்பட்டு அமெரிக்க தேசத்துலேருந்து டெசிஷன் மேகசின், பில்லி கிரகாமுடைய மேகசின் தெரியும், இப்போவும் இருக்குது, அவங்க குரூப் இது எங்களை இன்டர்வியூ பண்ணணும். இது மாத்திரமில்லை, பல ஊழியங்களை அவர்கள் பார்க்கணுன்னு வந்தாங்க. திடீர்னு என் கேம்பஸ்க்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து நாங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் செய்கிறோமோ அதை ஒரு 1000 படம் எடுத்திருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி சாப்பிளில் வர்ஷிப் பண்ணால் அந்த குழந்தையை நான் கையில் வச்சுருந்தேன். அப்போ அதுக்கு 3-4 மாதம் இருக்கும் எஸ்தருக்கு. நான் அது முடித்து ஒரு சில நாட்களுக்குள்ளாங்க நாங்கள் வேறு ஒரு வேலையாக அமெரிக்க தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலை. நாங்கள் 2 பேருமா போயிருக்கோம். இன்னொரு அமெரிக்கர் எங்களோடு ஒரு புக் ஸ்டோருக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தா டெசிஷன் மேகசின் ஸ்டாண்டில் இருக்குது. இந்த படம், நான் குழந்தையோடு இருக்கிற படம் அங்கே இருக்கிறது அந்த பத்திரிக்கையில். இவர் டோட்டல் இந்த ஸ்டோரியிலே இல்லாத ஒரு மனுஷன். இது யாருன்னு கேட்டால் ஒன்றை மாதிரி இருக்குது. ஆமாம், இது நான் தான். என்ன கதை? இப்படி நடந்துச்சு, இதை செஞ்சோம், இப்படி ஆச்சு. அவர் சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடுமானால் நீங்கள் ஏன் இது போல் பல குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாது? இப்போ நாங்கள் வந்து ஓகே நீங்கள் செய்யலாம். அப்போ அவங்க என்ன தேவை? எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில தேவைகளை அந்த ஆர்கனைசேஷன் வழியாக அதை நாங்கள் சொன்னோம். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஹாப்பி ஹோம்னா அந்த மாதிரி பிள்ளைகள், இந்த மாதிரி தூக்கி எறிய படிக்கிற பிள்ளைகள், ஸ்லம் சில்ட்ரன் எல்லாரையும் கொண்டு வந்து அங்கே அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குற ஒரு சிஸ்டமாக மாற்றி, அந்த எஸ்தரும் இந்த நாளில் அவள் ஒரு அளந்த வாலிப பிள்ளையாக அவர் பைபிள் காலேஜில் படித்தா, இன்னும் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹோமில் படிக்கிற பிள்ளைகள்ட்டு வர சாட்சி கணக்கே கிடையாது. அந்த டீ வெண்டர் மாதிரி இருக்கிற சைல்ட் லேபரில் பயன்படுத்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்து தே ஆர் குட் கிறிஸ்டியன்ஸ் இன் டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். நல்ல இங்கிலீஷில் ஃபோனில் எங்கூட பேசுகிறாங்க இன்றைக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் எதில் ஆரம்பிச்சிச்சு? நம்ம ஒரு சிறிய காரியத்தை அன்றைக்கி தவற விட்டுருந்தோம்னா இந்த பெரிய எத்தனை பேர் பிளெஸிங் ஆனாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அந்த ஒர்க் மட்டும் ஒழுங்காக நடக்குது கல்கட்டாவில். இட்ஸ் கோயிங் ஆன் ஹாப்பி ஹோம். ஸோ நம்ம ஒரு இடத்த நம்ம கோட்டை விட்டுருந்து அந்த எஸ்தர் விஷயத்தில் என்ன பண்ணுறது, இது நம்ம ரிஸ்க் ஆச்சு, இது விட்டுருந்தோம்னா எஸ்தரையும் பார்த்துக்க முடியாது, காப்பாற்றப்படுகிற எண்ணிறந்த பிள்ளைகளையும் நம்ம பார்த்துக்க முடியாது. இட் ஆல் ஸ்டார்டட் வித் அ ஸ்மால் திங். ஸோ நமக்கு ரிஸ்க் இருந்தாலும் அடுத்த சைட் தஸ் லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்.
நமக்கு இல்லைனாலும் இட்டர்னிட்டியில் டெஃபினெட்லி வில் see the dividends of the little help we do for in the case of children. அவை ஆண்டவர் உங்களை அப்படியாக வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சின்ன எந்த ஒரு காரியத்தையும் விடாதீங்க. வீட்டில் பிள்ளைகளை எஜுகேட் பண்ணுவோம். let us bring out so much of யோபை கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கை. இது பிள்ளைகளை அப்படி வளர்ப்போம். மோசேக்கள் நம்ம பார்க்கணும். நம்முடைய சமுதாயம் இப்படிப்பட்ட பவுல் சீலாக்களை பார்க்க வேண்டும். நாமே நாளை தினத்தில் நம்மை பற்றி சொல்லுகிறவர்கள் அவங்க செஞ்ச மாதிரி நம்மளும் செய்யலாமே என்ற ஒரு முன்மாதிரியை நாம் வைத்து செல்ல வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.